ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா DMitry அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த DMitry டூலை பற்றி ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டூல் கமாண்ட் லைன் டூல் தான். நம்ம கமாண்ட் லைன் மூலிமா தான் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண முடியும். ஸோ இது டிஃபால்ட்டாகவே காலி லினக்ஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எதுக்கு நான் இந்த டூலை யூஸ் பண்ணணும், எதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஹேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியும். அப்படின்னா அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த DMitry டூல் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எந்த வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த DMitry டூல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கான டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த டூல் என்ன பண்ணுன்னா, ஒரு நெட்வொர்க்கோ சரி அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க வல்னரபிலிட்டிஸை நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு எடுத்து தரும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டூல் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கட்டும், ஒரு பக் அண்டராக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக அதை ஹேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதனுடைய வல்னரபிலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல இந்த DMitry டூல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த டூல் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல், ஒரு மேஜிக்கான டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் விர்ச்சுவல் மிஷினில் காலி லினக்ஸை ரன் பண்ணாலும் சரி, மெயின் ஓஎஸாக காலி லினக்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, இன்ஃபர்மேஷன் கேதரிங் உள்ளே போனவொடனே ஃபஸ்ட்டு DMitry டூல் தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனுடைய ஆப்ஷனோட நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். DMitry -h அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் போதும். அதனுடைய ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷனை நம்ம -o எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, -i, -w எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே வேலிடான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த டூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டூல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, DMitry -w போட்டு google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ -w நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஹோஸ்ட் அப்படின்னா டொமைனோட நேமை நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அது கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த ஹோஸ்டோட IP அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ அது ஹோஸ்டோட நேம் google.com அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கேதர் பண்ணி தருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு படித்து பார்த்தாலே தெரியும். டொமைன் நேமு, ரிஜிஸ்டர்டு டொமைன் IP, ரிஜிஸ்டர் சர்வர், எந்த சர்வரில் அதை ரன் ஆகுது, ரிஜிஸ்டர் URL, லாஸ்ட்டாக இந்த சர்வர் எப்போ அப்டேட் பண்ணாங்க, அதாவது கூகுளோட சர்வர் எப்போ அப்டேட் பண்ணாங்க, அந்த சர்வரோட இது அந்த டொமைன் எப்போ எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை பற்றி, அதனோட டொமைன் ஸ்டேட்டஸ், டொமைன் கரண்ட்டாக எந்த லெவலில் இருக்குது, என்னென்ன சர்வர்லாம் இருக்குது, அதாவது DNSலேயே நிறைய இருக்கும். டொமைன் நேம் சிஸ்டமில் நிறைய சர்வர்லாம் இருக்கும். ஸோ அதுலேயே நேம் சர்வர் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து தந்துருக்குது. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன, அதாவது .com, நெட்டு, .edu எஜுகேஷன், ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற டொமைன்ஸு இது மட்டும்தான் இது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு
கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஐயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை வச்சு அந்த டொமைனோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுறதுக்கு தான் வந்து ஐயை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா அதுலேயே வந்து ஐபி அட்ரஸ் வந்து வந்துருச்சு. நான் அந்த ஐபி அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு டிமிட்ரி ஸ்பேஸ் -i அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஐபி அட்ரஸ் போட்டால் போதும். ஸோ அதை பற்றி இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து டொமைன் நேம் யூஸ் பண்ணும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது. ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து வருது. நீங்கள் வந்து இதை வந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கேதர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது வந்து ஒரு வெப்சைட்டில் வல்னரபிலிட்டி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, அதாவது வந்து வீக்னஸை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி இது போல் இந்த டிமிட்ரி டூலை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, எப்போ வந்து எக்ஸ்பிரி ஆகுது, எதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன நேம் சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து தருது. ஸோ நம்மளுக்கு ஒரு சில சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கூட நம்மளுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா டிமிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு -n கொடுத்து google.comனு கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து -n வந்து நெட்கிராஃபு, பட் இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து வரலை. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிமிட்ரி ஸ்பேஸ் டிமிட்ரி ஸ்பேஸ் -s இங்கே வந்து எதுனா சப்டொமைன், அதாவது வந்து நம்ம சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த டூலில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ஐபி அட்ரஸு, அதனுடைய சப்டொமைனோட நேம் நம்மளுக்கு வந்து எடுத்து தருது. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டொமைனை நம்ம எடுத்து வந்து டெஸ்ட் பண்ண போகிறோன்னா அதில் இருக்கிற சப்டொமைன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தான் அதை சப்டொமைனில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா ஹேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டூல் என்ன பண்ணுதுன்னா சப்டொமைன் வந்து ஐபி அட்ரஸையும் சப்டொமைனோட ஐபி அட்ரஸையும் எடுத்து தருது. என்னென்ன சப்டொமைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் நேமில் அந்த சப்டொமைனையும் நம்மளுக்கு வந்து தருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் drive.google.com அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனுடைய ஐபி அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து கவுண்ட் பண்ணி எவ்வளோ சப்டொமைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எனுமரேஷன் பண்ணி காமிக்குது. ஸோ 44 சப்டொமைனை நம்மளுக்கு வந்து எனுமரேஷன் பண்ணி கண்டுபிடிச்சி தந்துருக்குது. 44 சப்டொமைன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. அதனுடைய ஐபி அட்ரஸும் நம்மளுக்கு வந்து தந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிமிட்ரி -e google.com. ஸோ இந்த -e எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுற ஹோஸ்ட்டில் வந்து என்னென்ன இமெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறோன்னா ஸோ அதில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு சில இமெயில்ஸ் தான் இருக்கும் கான்டாக்ட்ஸில். ஒரு சில இமெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஹிடன் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டூலை வந்து இந்த டிமிட்ரி டூலை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அப்படி ஹிடன் ஆகிருக்கிற மெயில் ஐடிஸை நம்மளுக்கு வந்து எடுத்து தருது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா போர்ட் ஸ்கேன் பண்ண போகிறேன். இந்த போர்ட் ஸ்கேன்னாலே வந்து என்மேப்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இதில் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிமிட்ரி ஸ்பேஸ் -p google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுனா போர்ட்டு அதனுடைய ஸ்டேட்டஸ், அதாவது வந்து ஸ்டேட், அது எந்த லெவலில் இருக்குது, ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி தரும். ஸோ அடுத்தது என்னென்னா -f. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபில்டர்டு போர்ட், அதாவது டிசிபிலேயே வந்து ஃபில்ட்ரு பண்ணி இருக்கிற போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்து தரும். ஸோ இந்த போர்ட் ஸ்கேன் வந்து போர்ட்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஆனால் பட் ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா Ctrl+C கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போது டிமிட்ரி -f கொடுக்குறேன். அதாவது வந்து டிசிபி போர்ட்டில் ஓப்பனில் இருக்கிற போர்ட்ஸை எனக்கு வந்து என்ன பண்ணால் ஃபில்ட்ரு பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுனா ஃபில்ட்ரு போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா டிசிபி போர்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ
இந்த போர்ட்ஸ் வந்து இந்த ஃபில்டர் பண்ணுற போர்ட்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லாதது தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். டிமிட்ரி -h கொடுத்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிமிட்ரி அதாவது ஹோஸ்ட் நேமை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து ஹோஸ்ட் அட்ரஸ், அதாவது வந்து ஐபி அட்ரஸை வச்சு இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து டிமிட்ரி அதாவது வந்து நெட்கிராஃப்ட்ன்றது அதை அந்த அந்த இதுவை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு டொமைனில் இருக்கிற சப்டொமைன்ஸை வந்து எப்படி எனுமரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு வெப்சைட்டில், அதாவது google.comல இருக்கிற ஹிடன் ஆகிருக்கிற இமெயில்ஸு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து போர்ட் ஸ்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபில்ட்ரு போர்ட்ஸ்லாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டிமிட்ரி டூல்னா என்ன, அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண முடியும், எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.